அங்குஷ், அங்குஷ், பியானோவா? இது எந்த ரூமு? மும்பைக்கு பக்கத்துல லோனாவாலான்ற இடத்துல பிரசித்தி பெற்ற ஹில் ஸ்டேஷன் இருக்கு. இங்க இருக்கிற நிறைய ஹோட்டல்கள்ல ஒண்ணுதான் ஹோட்டல் ரவிக்கிரண். அந்த ஹோட்டல்ல ரூம் நம்பர் 204ல பல முறை அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால அந்த ஹோட்டலோட மேனேஜ்மெண்ட் அந்த ரூமை பூட்டி வைக்கிறதான் நல்லதுன்னு முடிவு பண்ணாங்க. ஆனா 2004ல் 2 நியூஸ் பேப்பரை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் அங்க வந்து தங்க முடிவெடுத்தாங்க. அவங்க பத்திரிகையில ஹெட்லைன்ஸா போடுறதுக்கு ஏதாவது பரபரப்பான நியூஸ் கிடைக்குமான்னு தேடி வந்தாங்க. ஆனா கூடிய சீக்கிரத்துல அவங்க ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க போறாங்கன்னு அவங்களோட நியூஸே பேப்பர்ல பரபரப்பா வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. சார், நீங்க இங்க சைன் பண்ணிடுங்க. ஹலோ மிஸ்டர் மேத்தா, how are you? நீ ரிசப்ஷனை பார்த்துக்கோ, கொஞ்ச நேரத்தில் வரேன். மிஸ்டர் மேத்தா, இந்த ஹோட்டலில் உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் வரவே வராது. ஆஃப்டர் ஆல் நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. தம்பி, இங்க வா. எங்களுக்கு ரூம் நம்பர் 204ஓட சாவி வேணும். என்ன சார் சொல்றீங்க? சாக ஆசைப்படுறீங்களா நீங்க? அந்த சாவில கிடைக்காது சார். இங்க பாரு, ஒன்றும் ஆகாது. 2 நிமிஷம் தான், நாங்க உள்ள போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துருவோம். இல்ல சார், அந்த சாவில என்னால தர முடியாது. நாங்க பேசுறத உன் காதுல விட மாட்டேங்குது. ஆனா உனக்கு கண்ணு தெரியும்ல, சோ நீ முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். இல்ல சார், நான் அந்த சாவில தர முடியாது. மீர்ஜாவும் அங்குஷும் வளர்ந்துட்டு வர பத்திரிகைக்காரங்க, கூடவே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இவங்க எப்படியோ முயற்சி பண்ணி பெல் பாய் கிட்ட அந்த ரூம் நம்பர் 204ஓட சாவியை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெல்ல மெல்லமா திருட்டுத்தனமா அந்த ரூம் இருக்கிற பக்கம் போனாங்க. வா. அவங்க ரூல்ஸ் மீறி நாம இந்த ரூமுக்குள்ள போறோம். தர முதல்ல. சரி. சீக்கிரம். இது ஸ்ட்ரக்கா இருக்கு, ரொம்ப நாளா பூட்டி வச்சிருக்காங்கல்ல. குடு, நான் திறந்து பார்க்கறேன். திறந்துருச்சு. அந்த பேய்க்கு உன்னை பிடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் லாக் ரொம்ப ஈஸியா ஓபன் ஆயிடுச்சு. சரி, போலாம் வா.
யோசிக்காதப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக பூட்டி வச்சிருக்காங்கல்ல, அதான். ஓ, நைஸ். இந்த ரூம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? வாவ், ஒரு நல்ல பெட், எக்ஸ்பென்சிவ் டிவி, நல்ல கபோர்ட்ஸ். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே. நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்க போதும்னு நினைச்சு பயந்து வந்தோம். தேவையில்லாம எதுக்காக இந்த ரூமை பூட்டி வச்சிருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச இந்த ரூம்ல எந்த இன்ட்ரெஸ்டிங் விஷயமும் இல்ல. அப்படியா? அப்ப நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண? பேயெல்லாம் டான்ஸ் ஆடும் நினைச்சியா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ மீன் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா, ஒரு பெரிய சிலந்தி வலை, இல்ல பேய்ங்க நடமாடுற மாதிரி கொலுசு சத்தம், இல்ல பேய் படத்துல காட்டுற மாதிரி ஏதாவது இருக்கணும்ல. ஆனா இந்த ரூம் ரொம்ப நார்மலா போரிங்கா இருக்குப்பா. கொஞ்ச நேரம் நீ பேசாம இருக்கியா? இங்க என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டோ எடு. சரி. Smile, please. Come on. Seriously? இல்லையா? It's not working. இங்க எதுவுமே இல்ல. ஆனா அந்த பேயோ இல்ல எதுவோ இருக்கட்டும், நம்ம கண்ணு முன்னாடி வரலனா நாம அவங்கள இன்வைட் பண்ணலாம்ல? எப்படி? I'll show you. அங்குஷ், இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணு. அதுக்குள்ள கேண்டிலை ஏத்திடு. சரி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓகே.
will start now. இங்க முன்னாடி வா. இந்த ரூம்ல யாரா இருந்தாலும் சரி, எங்க முன்னாடி வாங்க. என் முன்னாடி வாங்க. என்கிட்ட வந்து பேசுங்க. நீ என்ன சந்திரமுகியை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? ரா ரான்னு நான் சொன்னல, இங்க எதுவுமே இல்லை. பேசாம ஒண்ணு பண்ணலாம், நமக்கு என்ன தோணுதோ அதை எழுதி கொடுத்துடலாம். ஓகே, இனிமே ரா ரான் அத. ரூம் நம்பர் 204 நாங்க மூடிதான் வச்சிருந்தோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு நிறைய கெஸ்டுகளோட அங்க நிறைய வித்தியாசமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அங்க விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஹோட்டல் ஸ்டாஃப் கூட அங்க போனா பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. ஆனா ஒரு விஷயம் அங்க காமனா இருந்தது. இந்த எல்லா சம்பவங்களும் ராத்திரி சரியா 2 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். ஒன்றும் வேண்டாம், வாங்குறேன்ல, வா. ஸ்மைல் பண்ணு. திடீர்னு ரொம்ப குளிருது இல்ல? ஒருவேளை ஹோட்டல்காரங்க சென்ட்ரலைஸ்ட் ஏசியோட டெம்பரேச்சரை மாத்திருப்பாங்க. ஆனா அதுல அதே டெம்பரேச்சர் தான் இருக்கு.
நீ ரிசர்ச்ல படிச்சது இல்லையா? நமக்கு பக்கத்துல ஏதாவது கெட்ட சக்தி இருந்ததுன்னா அங்க குளிர் அதிகமா இருக்குன்னு தெரியாது? நான் நல்லா படிச்சிருந்தேன்னு வையேன், இந்த மட்டமான நியூஸ் பேப்பருக்கு வேலை செய்யவே வந்திருக்க மாட்டேன். இருந்தாலும் இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தான். நம்ம மூளை பார்க்கணும்னு நினைக்கிறத, உணரணும்னு நினைக்கிறத அது பார்க்குது, உணருது, அவ்வளவுதான். எதுக்கு இப்ப டிவியை போட்ட? நான் எங்க போட்டேன்? என்கிட்ட ரிமோட்டே இல்லையே. ரிமோட் எங்க? இதோ அங்க இருக்கு. ஆஃப் ஆயிட்டோல. Oh shit. இங்க என்ன நடக்குது? எனக்கு தெரியல. நம்ம கிட்ட யாராவது விளையாடுறாங்களா? ஒருவேளை இந்த டிவியை கீழே இருந்து யாராவது கண்ட்ரோல் பண்றாங்களோ? Careful. உனக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? இங்க வேற யாரோ இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு தெரியல. இங்க ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். குஷ். என் கூட வா. இங்கிருந்து யாரோ இப்பதான் குளிச்சுட்டு போன மாதிரி இருக்குல்ல? அங்குஷ், நாம 2 பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டோம்ல, அப்போ நீ எதையாவது ஃபீல் பண்ணியா? என்ன நீ எந்த நேரத்துல எதை பத்தியோ யோசிச்சுட்டு இருக்க?
நோ இடியட். ஐ மீன் நம்ம பின்னாடியே ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அந்த போட்டோகிராஃப்ஸ் எடுத்துட்டு வரேன். இவ்வளவு நேரத்துக்கு டெவலப் ஆயிருக்கோம்ல. இப்போ போய் என்னோட கண்ணாடி எங்க வச்சது தெரியல. நிர்ஜா 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 என்னாச்சு? இங்க பாரு, இங்க பாரு. என்ன வெறும் தண்ணி தானே இருக்கு? நான் கிளம்புறேன். நான் இங்கிருந்து போதா போறேன். நீ சொன்னது சரிதான். இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. நமக்கு ஏதாவது ஆறதுக்குள்ள நாம இங்கிருந்து கிளம்பிடலாம். ஆனா நம்ம ஆர்டிகலுக்கு என்ன பண்ண? அதை தூக்கி குப்பையில போடு. எங்க பாரு, நான் நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை வச்சு நாம ஏதாவது ஆர்டிகல் எழுதிக்கலாம். ஆனா நம்ம நைட் ஃபுல்லா இங்கே இருக்கலாம்னு டிசைட் பண்ணோம் இல்லையா? உனக்கு இத பத்தி ஆர்கியூ பண்ணா நாம வெளியே போய் ஆர்கியூ பண்ணலாம். ஆனா தயவு செஞ்சு இப்ப கிளம்பு ப்ளீஸ். எங்க ரிசர்ச்சோட ரிசோர்ஸ் படி பார்த்தா அவங்க 10 மணி நேரம் இங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே நடக்கல. இந்த ஆத்மா ஹார்ம்லெஸ். எனக்கு மனுஷங்க மேலேயே நம்பிக்கை இல்ல. நீ இந்த ஆத்மாவை போய் நம்ப சொல்ற? நான் இனிமே ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன போக விடு. நான் இங்க இருந்தா செத்துருவேன். நான் சாக விரும்பல. நீ வேணா இங்க இரு, நான் போறேன். வரதான் தான் கீழே வெயிட் பண்றேன். நீர்ஜா 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 எங்கயா போச்சு? நீர்ஜா இங்க வா. கதவு எங்க எங்க போச்சு? ஒண்ணு புரியலையே. என்னாச்சு அங்குஷ்? என்னாச்சு? உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? இந்த வழியா தானே நம்ம வந்தோம். கதவு எங்க போச்சு? நான் நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். கதவு ஜன்னல் எதையுமே காணோம். ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். நாங்க பேசுறது கேக்குதா? ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யாருக்காவது கேக்குதா? ப்ளீஸ் யாராவது இருக்கீங்களா? ஓ காட், யாருக்காவது கேட்டிருந்தா நல்லா இருக்கும். நான் சொன்னல போயிடலான்னு சொன்னேன். ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தோமோன்னு இருக்க?
இங்க இருந்து உயிரோட போகுமானே தெரியல. நான் எப்பவும் போல ஹோட்டல்ல ரவுண்ட்ஸுக்கு போனேன். ரூம் நம்பர் 204க்கு வெளியே ரொம்ப அமைதியா இருந்தது. எப்பவுமே அங்க அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ரூமுக்குள்ள யாரோ 2 பேர் சிக்கிக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவங்க உதவிக்காக கத்துனது கூட கேட்கல. உன்னாலதான் நானும் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன? அந்த எடிட்டரை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிற ஐடியா என்னோடது இல்ல. நீ தான் சொன்ன இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொன்ன. ஆமா சொன்ன என்ன இப்போ? ஆனா இந்த மாதிரி வந்து மாட்டிப்போன்னு யாருக்கு தெரியும்? ஓ ஷட் அப் அண்ட் ஸ்டாப். ஓகே யூ ஷட் அப். ஓகே, உனக்குலாம் கொஞ்சம் கூட மூளையே இல்ல. நீ ரிப்போர்ட்டர்னு வேற கிளம்பி வந்து. என்னடா சொல்ற? என்ன சொன்ன? எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. நீ ச்சே. சேவா, I'll show you now. ஆனா இதுக்கு அப்புறம் என்கிட்ட அங்குஷ் 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 பியானோவா? இது எந்த ரூம்? நிர்ஜா, 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 நிர்ஜா. அங்குஷ் 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 இந்த ரூம் எப்படி திடீர்னு மாறிடுச்சு? அங்குஷ், எங்க போயிருந்த? நான் எங்க போனேன்? நான் இங்க தான் இருந்தேன். நீ எங்க போன? இல்ல, நீ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்த, திடீர்னு பார்த்தா காணோம். நீ தான் என்கிட்ட கோவப்பட்ட. நான் இவ்வளவு நேரம் இந்த இடத்துல தானே இருந்தேன். நடந்த இந்த விஷயங்கள் அங்குஷையும் நீர்ஜாவையும் பெரிய பாதிப்புக்குள்ளாக்கிடுச்சு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ரூம் நம்பர் 204ல எப்பவும் இதே மாதிரி தான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு.
அந்த ரூம்ல தங்குற எல்லாருமே எப்பவுமே வித்தியாசமான சம்பவங்களை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்க போற? ரெஸ்ட் ரூம். இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல திடீர்னு காணாம போனா, இப்ப திடீர்னு எதிர்க்க வந்து நிக்கிறான். இவைய வித்தியாசமா நடந்துக்கிறா. ஒருவேளை இவளாலதான் எனக்கு இப்ப ஆபத்து வருமோ? ரெண்டு மணி ஆன உடனே பெல் பாய்க்கு தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு தோணுச்சு. அவன் மேனேஜர் கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்ல முடிவெடுத்தான். உடனே மேனேஜரும் பெல் பாயும் அவங்கள காப்பாத்துறதுக்காக அந்த ரூமுக்கு ஓடினாங்க. என்ன மன்னிச்சிடுங்க சார். 2 மணி நேரத்துல அவங்க வெளியே வந்துறேன்னு சொன்னாங்க சார். ஓ மை காட், நம்ம எதை நினைச்சு பயந்தோமோ அது நடந்துருச்சு. Is everything all right? Thank God. உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. மேனேஜர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அங்குஷுக்கும் நிர்ஜாவுக்கும் புரிய வந்தது. அவங்க இந்த ரூமுக்கு வந்தது ரொம்ப பெரிய தப்புன்னு நினைச்சாங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எப்படியோ நல்ல நேரமா
அவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இது ஒன்றும் முதல் தடவை நடக்கல. அந்த ரூம்ல இந்த மாதிரிலாம் ஏற்கனவே நடந்திருக்கு. ஆனா இதெல்லாம் ஆரம்பிச்சது 9 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ மும்பையிலேருந்து 2-3 பசங்க விடுமுறையை கொண்டாடுறதுக்காக இங்க வந்தாங்க. அவங்க பொழுதுபோக்குக்காக ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அங்க ஒரு ஆத்மாவை வரவழைக்க முயற்சி பண்ணாங்க. வா, இங்க வந்துடு. இங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தா யாராவது வந்து என்கிட்ட பேசுங்க. இந்த விளையாட்டு வினையா போய் முடிஞ்சது. அவங்க கூப்பிட்ட உடனே ஒரு ஈவில் ஸ்பிரிட் இந்த ரூமுக்குள்ள வந்தது. அது அதுக்கப்புறமா அங்கிருந்து வெளியே போகவே இல்லை. அந்த பசங்க எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆத்மா அந்த ரூம் நம்பர் 204 தன்னோட வீடா மாத்திடுச்சு.